நமது காணிகளுக்கு எங்கள் காணிகள் காணிகள் கிடைக்கும் வரை நமது காணிகளை வேண்டும் 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 எங்களது காணிகளை பொறுமை காத்தது போதும் மாற்றுக்காணிகள் போராடுவோம் அவர் வந்து என்னன்னு சொல்ற சாக்கு போக்கு சொல்லி போட்டு அதை பற்றி நான் தாங்களுக்கான வேலை செய்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லியும் தாங்கள் எஸ்டிசி மீட்டில் காய்ச்சிருக்கணும்னு சொல்லியும் இராணுவத்தோட காய்ச்சிருக்கணும்னு சொல்லியும் அதே போல் இடத்த வந்து பார்த்துருக்குறோம். அப்போ உங்களுக்கு டைம் தாங்க தான் விடுறோம்னு சொல்லிடுறோம். அப்போ எங்கட கேள்வி என்றால் டைம் தாங்க விடுறோம்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ காலம் கேட்க போகிறீங்களன்றதை 37 வருஷமாக விட்டாச்சு. எவ்வளோ காலம் அந்த கால வரைய டைம் லைன் எங்களுக்கு இல்லை வேட்டது தெரியல. அவை வந்து 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ ஜனாதிபதியோ இல்லாட்டி அவன் அரசாங்கம் வந்து 2 வருஷம் ஆகுது. மற்ற நாங்கள் இதில் வந்து என்னென்னா உங்களோட ஊடகத்தில் நாங்கள் என்னென்னா மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும் வேண்டாம். இந்த இது வந்து ஒரு உயர் பாத வலயம் என்றாலும் எங்களோட நிர்வாகம் சார்பாக நாங்கள் இந்த காவல்துறையோட அணுகின பொழுது அவர்கள் எங்களுக்கு சரியான ஒத்துழைப்பு வழங்கிறார்கள். அதேபோல் ஊடகங்களும் ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறது. அதேபோல் நாங்கள் இனி தொடர்ந்து எங்களுக்கு செய்கிற இந்த கவனீர் போட்டாங்களுக்கு நீங்களும் ஒரு பக்கபலமாக இருந்து எங்களோட இந்த காணிகளை விடுவிக்கிறதுக்கு உதவி செய்யணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதையில் நீங்கள் நேக்கிற மாதிரி என்னென்னா இங்கேருந்து வவுனியா இருந்து வெண்ணியிலிருந்து காரநகர் அப்படியான தூர பிரதேசத்துலேருந்தெல்லாம் வந்திருக்கிறேன். இதெல்லாத்தையும் நீங்கள் கவனத்தில் கொண்டு செய்யணும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நமது காணிகளுக்கு காணிகள் கிடைக்கும் வரை வேண்டும் 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 எங்களது காணிகளை பொறுமை காத்தது போதும் மாற்றுக்காணிகள் போராடுவோம் அண்ணா இங்கே வா அங்கதான் மாதிரியா அந்த கஷ்டத்தை முதல்ல செய்கிறது இதையும் செய்வேன் கொஞ்சம் பையன் கொடுங்க. போராட்டம் தீர்வைத்தா பொறுமை சொந்த நாட்டில் நாம் காணி வர்த்தகமானியை 2013 காணி வர்த்தகமானியை பலாலி மயிலட்டு அப்பே கம எமது நிலம்
நிலம் எமது நிலம் எமது நிலம் எமது கடல் எமது கடல் எமது கடல் வழிவடக்கு 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 ஓயமாட்டோம் ஓயமாட்டோம் இனியும் ஓயமாட்டோம் 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 இனியும் ஓயமாட்டோம் 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 இதுவரை இராணுவத்தினராலே கையகப்படுத்தப்பட்டு விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது. குறிப்பாக 2013ஆம் ஆண்டு ஒரு வர்த்தமானி பிரசுரம் செய்யப்பட்டது. காணி சுவீகரிப்பு சட்டத்தின் கீழ் வலிகாமம் வடக்கு பகுதியிலே இருக்கக்கூடிய 6000 சொச்ச ஏக்கர் காணிகளை தாங்கள் உடனடியாக கையகப்படுத்துவதாக ஒரு வர்த்தமானி பிரசுரத்தை வெளியிட்டிருந்தார்கள். அந்த வர்த்தமானி பிரசுரத்தின் அடிப்படையிலே உடனடியாக இந்த ஆதனங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுக்கின்ற அதே நேரம் சட்ட ரீதியாக அந்த ஆதனங்களை அரசுக்கு சுவீகரிக்கிறதுக்கான நடவடிக்கையும் தாங்கள் செய்ய போவதாக சொல்லியிருந்தார்கள். அதிலே ஏராளமான வழக்குகளை நாங்கள் உடனடியாக இலங்கையினுடைய உயர் நீதிமன்றத்திலும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் பொதுமக்கள் சார்பிலே தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. நானும் பல வழக்குகளை உயர் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருந்தேன். அதனைத் தொடர்ந்து சுவீகரிக்கிறதுக்கான முயற்சிகள் கைவிடப்பட்டிருந்தன. அதன் பின்னர் கிட்டத்தட்ட 4000 ஏக்கர் அளவிலான காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய அரசாங்கத்தினுடைய தகவலின் அடிப்படையில் 2118 ஏக்கர் அளவிலான காணிகள் இதுவரை விடுவிக்கப்படாத காணிகளாக இருக்கின்றன. இதிலே பொதுமக்களோடு கதைத்த அளவிலே கிட்டத்தட்ட 400 ஏக்கர் வரையான காணிகள் ஏற்கனவே அரச காணிகளாக இருக்கிறது. குறிப்பாக விமானத்தளத்துக்கு வழங்கப்பட்ட காணியும் அதை போன்று சில அரச நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட காணிகளுமாக கிட்டத்தட்ட ஒரு 400 ஏக்கர் அளவிலான ஆதனம் இதுவரை அரச ஆதனமாக இருக்கிறது. மீதி 1600க்கும் மேற்பட்ட ஏக்கர் காணிகளும் தனியாருக்கு சொந்தமான காணிகள், அவை இராணுவத்தினராலே சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே நாங்கள் இந்த பலாலி வீதியால் அல்லது இந்த பருத்தித்துறை வீதியாலோ நாங்கள் செல்லுகின்ற பொழுது ஏராளமான நிலங்கள் வெறுமையாக இராணுவத்தினுடைய முற்றுகைக்குள் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறாக இருந்தால் அந்த காணிகள் இராணுவத்துக்கும் தேவையில்லாமல் பொதுமக்களுக்கும் வழங்கப்படாமல் வெறுமனே வேண்டுமென்றே அடாத்தாக அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு மக்களுக்கு விடுவிக்காமல் இருக்கிறார்களா என்ற சந்தேகத்தை வலுவாக எல்லோருக்கும் ஏற்படுத்துகின்றது. அந்த வகையிலே நாங்கள் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்த வழக்குகளிலே சில விடயங்களை சொல்லியிருந்தோம். சில படங்களையும் நாங்கள் அதில் இணைத்திருந்தோம். இந்த உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லப்படுகின்ற காணிக்குள் அவர்கள் ஹோட்டல் நடத்துகிறார்கள். அதே போன்று விவசாயம் நடத்தி அந்த விவசாயத்தில் இருந்து வர விவசாய உற்பத்திகளை விற்கிறார்கள். ஆகவே இதெல்லாம் இராணுவ தேவைக்கான ஒரு விடயம் அல்ல. ஹோட்டல் நடத்துவது இராணுவ பாதுகாப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் அல்ல. தல்சவன ஹோட்டலாக இருக்கலாம், இதிலே ஒரு பங்களோ இருக்கிறது. இவ்வாறான விடயங்கள் இராணுவ பாதுகாப்போடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் அல்ல. அதே போன்று எங்களுடைய விவசாயம் செய்ய வேண்டிய பூமி, எங்களுடைய மக்கள் விவசாயம் செய்ய வேண்டிய பூமியிலே இராணுவம் விவசாயம் செய்து விற்று அதிலே உழைக்கின்ற ஒரு நடவடிக்கை இராணுவம் செய்வது என்பதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம் என்பதை நாங்கள் உயர் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்த வழக்கிலே நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். அதே போன்று இன்று பயன்படுத்தப்படாமல் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையிலே இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்ற பகுதிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். இன்று 36 ஆண்டுகள் முடிவடைந்து இந்த மக்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய ஆதனங்கள் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தபடி இருக்கிறார்கள். ஆனால் இதுவரை அரசு தரப்பு அது தொடர்பாக அசம்பந்தமாக இருக்கிறது. உண்மையிலே பலருடைய கனவு தங்களுடைய வாழ்நாளிலே இறுதி பகுதியிலே தாங்கள் இயற்கை எய்துவதற்கு முன்பதாக தங்களுடைய சொந்த ஆதனத்தில் ஒரு நாளாவது இருக்க மாட்டோமா அல்லது அதிலே ஒரு நாளாவது நாங்கள் வசிக்க மாட்டோமா என்ற ஏக்கத்தோடு தான் இன்று பெரும்பாலான எங்களுடைய மக்கள் 36 ஆண்டுகளாக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஏக்கம் யுத்தம் நிறைவடைந்து இன்று 17 ஆண்டுகள் கடந்தும் அவர்களுக்கு நிறைவேறவில்லை என்பது மிகவும் ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு நிலைப்பாடாகத்தான் இருக்கும். கொழும்பிலே பார்க்கின்ற பொழுது கொழும்பு ஜனாதிபதியினுடைய வாசஸ்தலத்துக்கு முன்பாகவே
மக்கள் பயன்படுத்துகிறார்கள், மக்கள் இருக்கிறார்கள், மக்கள் போய் வருகிறார்கள். அதே போன்று விமானப்படை தளமாக இருக்கலாம். ஆகவே கொழும்பிலே தென்னிலங்கையிலே அவர்களுடைய இராணுவ தளங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காணிகளை, கட்டுநாயக்கா விமானப்படை தளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காணிகள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு மக்களுடைய பாவனையில் இருக்கிறது. பொதுமக்கள் தாராளமாக அந்த வீதிகளிலே போய் வரக்கூடியதாக இருக்கின்ற நிலையிலே யுத்தம் முடிவடைந்து விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட பின்னரும் 17 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையிலும் இந்த பலாலியில் இருக்கக்கூடிய 2100 ஏக்கர்களை அவர்கள் கையகப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்பது நியாயப்படுத்த முடியாத சட்டவிரோதமான ஒரு செயற்பாடாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த வகையிலே எங்களுடைய மக்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறுகின்ற போது எங்களுடைய ஆதரவு முழுமையாக அவர்களுக்கு இருக்கும். அதே நேரம் நான் எங்களுடைய மக்களுக்கு கேட்டுக்கொள்கின்ற விடயம், இந்த ஆக்கிரமிப்புகள் ஒரு சட்டவிரோதமானவை, சட்டத்தால் நியாயப்படுத்தப்பட முடியாதவை. ஆகவே இந்த இராணுவ ஆக்கிரமிப்பை நாங்கள் அகற்றக் கோரி மாவட்ட நீதிமன்றத்தில் சிவில் வழக்கு தாக்கல் செய்வது தொடர்பிலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அவ்வாறு கவனம் செலுத்துகின்ற பட்சத்தில் மக்கள் வழக்கு தாக்கல் செய்ய தயாராக இருக்கின்ற பொழுது நாங்கள் சட்ட ரீதியான உதவியை செய்வதற்கு நான் முழுமையாக தயாராக இருக்கிறேன் என்ற விடயத்தை நான் மக்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். ஆகவே மக்கள் தங்களுடைய போராட்டத்தை, தங்களுடைய இந்த காணி விடுவிப்புக்கான தங்களுடைய முயற்சியை பல கோணங்களில் செய்வதில் ஒரு தவறும் கிடையாது. பல்வேறு பக்கத்தாலும் அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். அறவழி போராட்டம், கவனஈர்ப்பு போராட்டம், சர்வதேச ராஜதந்திர மட்டங்களிலே பேச்சுவார்த்தைகள், அதே போன்று சட்ட ரீதியான ஒரு போராட்டத்தையும் நாங்கள் நீதிமன்றங்களிலே தொடுக்கின்ற பொழுது பல முனை அழுத்தத்தை அரசுக்கு கொடுத்து இந்த காடு பற்றி போயிருக்கின்ற, பயன்படாமல் இருக்கின்ற உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில் அபகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய விளை நிலங்கள், பயன்பாட்டு நிலங்கள், மக்களுடைய வாழ்விடங்களை உடனடியாக அரசாங்கம் விடுவித்து மக்களிடம் கையளிக்க வேண்டும். அதுக்கான முயற்சியை நாங்கள் தொடர்ந்தும் கொடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்கின்றேன். மிகவும் துரதிர்ஷ்டவசம், இலங்கையிலே இருக்கக்கூடிய வேறு எந்த இன மக்களுக்கும் இல்லாத ஒரு துயரம் எங்களுடைய மக்கள் யுத்தம் முடிந்தும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதில் சம்பந்தப்பட்ட அரசாங்கம் சரி, சர்வதேச சமூகம் சரி, உடனடியாக தலையீடு செய்து இந்த மக்களுடைய காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்.